பிஏபி பாசன கால்வாய் திட்டத்தில் கடைமடையான 250 கிராமங்களுக்கு தண்ணீர் தர மறுப்பதாக கூறி பரம்பிக்குளம் அணை கண்காணிப்பு பொறியாளரை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டத்தில் கடைமடையான 250 கிராமங்களுக்கு தண்ணீர் தர மறுப்பதாக பரம்பிக்குளம் அணை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றிட கால்நடைகள், மாட்டுவண்டி, டிராக்டர் சகிதம் விவசாயிகள் புறப்பட்டதை தடுத்த போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டத்தில் 134 மாசன சபை உள்ளது. இது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அடுத்த வெள்ளகோவில் சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் 21 பாசன சபை உள்ளது. இதில் 250 கிராமங்கள் 48,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் இந்த கிராமங்கள் அனைத்தும் கடைமடையாக உள்ளதால் திறந்துவிடப்படும் தண்ணீர் அனைத்தும் வழியிலேயே திருடப்பட்டு தங்களுக்கு உரிய நீர் வந்து சேருவதில்லை எனவும் உரிய முறையில் கடைமடைக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த விவசாயிகள் இன்று காங்கயம் காலை ஆடு, குதிரை என கால்நடைகள், மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர் சகிதம் பரம்பிக்குளம் அணையின் கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட விவசாயிகள் காங்கயம் அடுத்த பகவதிபாளையம் பிரிவு பகுதியில் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை தடுத்த போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருப்பினும் தள்ளுமுள்ளை மீறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சாலை மறியலும் மேற்கொண்டதால் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.